பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக இந்திய கடல் பகுதிகளை கண்காணிக்கும் சகாஜ் ஆபரேஷன் நாடு முழுவதும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி கடல் பகுதிகளை தீவிரமாக கண்காணித்து கடலோர காவல்படையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். அதிநவீன படகுகளில் சின்னமுட்டம் துறைமுகம் முதல் கூடங்குளம் வரை கடலில் ரோந்து பணியில் பாதுகாப்பு படை வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். தீவிரவாதிகள் ஊடுருவல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக தொலைநோக்கு கருவிகள் மூலம் கண்காணிப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக இந்திய கடல் பகுதிகளை சஜாக் ஆபரேஷன் நாடு முழுவதும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரின்ஸ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். நாடு முழுவதும் இன்று சஜாக் ஆபரேஷன் என்ற பெயரில் கடலோர பாதுகாப்பு படையினர் இந்திய கடற்பகுதியில் அதிநவீன படகுகள் மூலம் கண்காணிக்கும் பணியானது இன்று நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காஷ்மீரில் நடைபெற்ற தாக்குதலை ஒட்டி இந்த சஜாக் ஆபரேஷன் ஆனது இன்று நடைபெற்று வருகிறது. இந்தியாவின் தென்முனையான சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கவும் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவும் சஜாக் ஆபரேஷன் கடலோர பாதுகாப்பு படையால் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று சின்னமுட்டம் துறைமுகத்திலிருந்து கடலோர பாதுகாப்பு குழும காவல் ஆய்வாளர் சாந்தி தலைமையிலான போலீசார் அதிநவீன ரோந்து படகில் சென்று பைனாக்குலர் மூலம் கண்காணித்து சஜாக் ஆபரேஷனை இன்று நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி கடல் பகுதி மட்டுமல்லாமல் கூடங்குளம் வரையிலான பகுதி வரையிலும் இந்த கண்காணிப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமின்றி கடலோர பகுதிகள் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 48 கடலோர கிராமங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் மணலில் ஓடும் அதிநவீன ரோந்து வாகனங்கள் மூலமாகவும் கடலோர பகுதிகள் கண்காணிக்கப்படுகிறது. சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து அதிநவீன விசைப்படகுகளில் தொலைநோக்கு கருவிகள் உதவியுடன் தொலைதூர பகுதிகளுக்கு சென்று தீவிரமாக இந்த கண்காணிப்பு பணியானது நடத்தப்பட்டது. மேலும் குமரி கடல் செல்லும் படகுகளும் வழிமறிக்கப்பட்டு சோதனை செய்ததுடன் அவர்களிடம் உரிய ஆவணங்களும் சரிபார்க்கப்பட்டது. கடலில் சந்தேகப்படும்படியாக கப்பல்களோ படகுகளோ தென்பட்டால் உடனடியாக கடலோர குழும போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது மீனவர்களிடம், அதாவது மீன்பிடிக்க சென்ற மீனவர்களிடம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த சோதனையானது இன்று மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரின்ஸ்.